ஹே ரீடர்ஸ், நான் உங்கள் சிவனேஷ். 48வது சென்னை புத்தக கண்காட்சி டிசம்பர் 27 ஜனவரி 12 வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. இந்த புக் ஃபேரில் நான் வாங்கின 50 புக்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா 3 விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கு. நம்பர் 1, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் செகண்ட், நீங்கள் சென்னை புக் ஃபேரை விசிட் பண்ணிட்டீங்க ஆர் விசிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்னென்ன புக்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தேர்ட், வீடியோவை ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணிவிட்டு இந்த 50 புக்ஸில் நான் எந்த புக்கை ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ணணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நான் வாங்கின இந்த 50 புக்ஸையுமே கேட்டகரி வைஸாக பிரிச்சுருக்கேன். என்னென்ன கேட்டகரி அப்படின்னா, ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி புக்ஸ், செல்ஃப் ஹெல்ப்பு அண்ட் ப்ரொடக்டிவிட்டி, ராமகிருஷ்ணன் சார் புக்ஸு, ஹிஸ்ட்ரி புக்ஸ், ஸ்டாய்சிசம், பாலிடிக்ஸ், ஃபிக்ஷன், சயின்ஸ் ஃபிக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். வாங்கின புக்ஸ் எல்லாமே இந்த கேட்டகரி வைஸில் தான் இருக்குது. அண்ட் ஒவ்வொரு கேட்டகரியில் நான் என்னென்ன புக் வாங்கியிருக்கேன் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய கேட்டகரி என்ன அப்படின்னா, ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி புக்ஸ். ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி எனக்கு ஒரு டீச்சர் மாதிரி. ஸோ லைஃப் லெசன்ஸ் எல்லாமே அவ்வளோ டீட்டெயில்டாக டெப்த்தாக கற்றுக்கலாம். ஸோ அவரோட பப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா புக்ஸுமே மேக்ஸிமம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்கும். அந்த புக் ஸ்டாலில் நான் என்னென்ன புக் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, வென் யூ கெட் ஹர்ட் த்ரூ கம்பேரிசன், ஸோ கம்பேரிசனை பற்றின ஒரு புக்கு, டிஸ்கவர் யுவர் ஹிடன் டேலண்ட் அப்படின்ட்டு ஒரு புக்கு, அண்டு 2 பேரண்ட்ஸ் அண்டு டீச்சர்ஸ் அப்படின்னு, அண்ட் போர்டம் அண்ட் தி என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி. த டீச்சிங்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு இந்த ஒரு கேட்டகரியை இந்த இயர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோட பெஸ்ட்டு கலெக்ஷன் இந்த வருஷம் அப்படின்னா இந்த ஒரு புக்கை சொல்லுவேன். பிகாஸ் இந்த ஒரு புக்குக்குள்ளே 13 புக்கு இருக்குது, எல்லாமே பாக்கெட் எடிஷன். ஒவ்வொரு புக்ஸில் இருக்க டைட்டில்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்ன அப்படின்ட்டு. இதுதான் அந்த என்டையர் 13 புக்ஸு. ஸோ இதில் ஃபஸ்ட் புக் என்ன அப்படின்னா, ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியோட ஹிஸ்ட்ரி 1895 to 1986. அவருடைய ஹிஸ்ட்ரி, தி எண்டிங் ஆஃப் சாரோ அண்ட் இஸ் தேர் சச் அ திங் ஆஸ் செக்யூரிட்டி, அண்ட் லேர்னிங் அபவுட் ப்ளஷர், அண்டு யூ பீயிங் ஓப்பன் டு தி அன்னோன், ஓகே, அண்டு ஆன் நோயிங் ஒன் செல்ஃப், அண்டு வாட் இஸ் ப்ராப்ளம், அண்டு தென் தேர் இஸ் லவ், and intelligence what it is not, and meditation is inquiry into the sacred, and the problem of fear, and to love without conflict, and finally what is relationship. அண்ட் இந்த எல்லா புக்ஸுமே அண்டர் 50 பேஜஸ் தான். ஸோ ஒன் சிட்டிங்கில் நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம். அண்ட் செகண்டாக நம்ம பார்க்கக்கூடிய கேட்டகரி என்ன அப்படின்னா, செல்ஃப் ஹெல்ப் அண்டு ப்ரொடக்டிவிட்டி. ஃபஸ்ட் புக் தி 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள். ஸோ இந்த புக் தத்துவ பேச்சு சேனலில் இப்போது ஆனந்த் ஸ்ரீனிவாசன் ரிவ்யூ போட்டுட்டு வராரு. ஸோ அவர் ரெக்கமெண்ட் பண்ணதுனாலேயே இந்த புக்கை நான் வாங்கியிருக்கேன். யுவர் பிரெயின் ஆன் பான். இந்த புக் டைட்டிலை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன நான் சொல்ல வரேன்றது தெரிஞ்சிருக்கும். இன்டர்நெட் போனோகிராஃபி அண்டு எமர்ஜிங் சைன்ஸ் ஆஃப் அடிக்ஷன். இன்டர்நெட் போனோகிராஃபி நம்ம பார்க்கறதுனால என்னெல்லாம் நமக்கு எஃபெக்ட்ஸ் ஏற்படுது அண்ட் அந்த அடிக்ஷன்லேருந்து எப்படி நம்ம வெளியே வர்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பான் அடிக்ஷனை பற்றி புக்ஸ் எதாவது இருந்தால் சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காகவே இந்த புக்கை வாங்கினேன். தேர்டு, ஃபீல் குட் ப்ரொடக்டிவிட்டி பை அலி அப்டால். ஸோ அலி அப்டால் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஹீ இஸ் அ ஃபேமஸ் யூடியூபர். ஸோ ப்ரொடக்டிவிட்டியில் ஒன் ஆஃப் த மாஸ்டர். ஸோ அவர் எழுதின புக் தான் இந்த ஃபீல் குட் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக எப்படி எழுதியிருக்கார் அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இந்த புக் வாங்கினேன். திங்க் லைக் எ மாங்க் பை ஜே ஷெட்டி. இந்த புக்கை எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் ரீட் பண்ணியிருக்கேன். அண்டு பாதியிலே நான் படிச்சுட்டு எனக்கு இது பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ அண்ட் தென் அதுக்கப்புறமும் என்கிட்ட நிறைய பேர் இந்த புக் நீ ஏன் இன்னும் படிக்கல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதுக்காக ஒரு ரீரீட்காக இந்த புக்கை வாங்கினேன். அண்ட் தென் கெட்டிங் டு எஸ். ஸோ இது என்னோடய ப்ரொஃபஷன், என்னோடய கரியருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால, ஸோ நான் ஏன்னா சேல்ஸில் இருக்கேன், என்னோடய கரியருக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுனால இந்த புக்கை வாங்கியிருக்கேன். ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலான். இந்த புக்கை ஆல்ரெடி நான் படிச்சிருக்கேன். ஸோ இந்த புக் படித்ததுக்கப்புறம் நான் நிறைய பவுண்ட்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு புக்கு. ஸோ இது ஒரு ரீரீட்காக வாங்கினேன். டூ த ஒர்க். இந்த புக்கு ப்ரொகாஸ்டினேட்டை எப்படி தவிர்த்துட்டு நம்ம ஒர்க் பண்ணுறதை எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்ற எக்ஸ்பிளைன் பண்ணுற புக்கு தான் இந்த டூ த ஒர்க். மேக் யுவர் பெட். இதை ஏன் முக்கியமாக வாங்கினேன்னா, சத்தியமாக நான் படுத்து தூங்கி எழுந்ததுக்கப்புறம் பெட்டே எடுத்து வைக்க மாட்டேன். ஸோ அதனால் இதை படித்ததுக்கப்புறமா திருந்துடா அப்படின்னு எனக்கு நானே என்னை சொல்லிக்கிறதுனால இந்த புக்கு வாங்கினேன். அண்டு இந்த 3 புக், வின் யுவர் இன்னர் பேட்டில், அண்டு டோன்ட் பிலீவ் எவ்ரி திங் யூ திங்க்,
அண்ட் டோபமைன் டிடாக்ஸ். ஸோ இந்த 3 புக்குமே என்கிட்ட ரிவ்யூ போட சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக இந்த 3 புக் வாங்கினேன். நோ மோர் மிஸ்டர் நைஸ் கை அப்படின்ற இந்த புக் வந்து என்னுடைய மென்டார் ஒருத்தர் எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனாலே இந்த புக் வாங்கினேன். அண்டு தி மென்டல் டஃப்னஸ் ஹேண்ட் புக். ஸோ இதில் வந்து நிறைய எக்ஸசைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான நிறைய எக்ஸசைஸ் இந்த புக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த புக் வாங்கினேன். அண்ட் ஃபைனலாக ரீட் பீப்புள் லைக் அ புக் அப்படின்ட்டு இந்த புக்கு டெஃபினட்டாக ஒரு க்யூரியாசிட்டியில் தான் வாங்கினேன். அண்ட் தட்ஸ் இட். ஸோ இதெல்லாம் தான் நான் வாங்கினேன் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் கேட்டகரிஸ். அண்ட் தேர்டாக நம்ம பார்க்கக்கூடிய கேட்டகரி மிஸ்டர் எஸ் ராமகிருஷ்ணன் சார். என்னுடைய ஃபேவரட்டான தமிழ் ஆத்தர். இந்த வருஷம் எஸ் ராமகிருஷ்ணன் சார் 4 புது புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு புக் நான் வந்து ரிவ்யூ போட்டிருக்கேன், தபால் பெட்டி எழுதிய கடிதம் அப்படின்ற புக் ரிவ்யூ போட்டிருக்கேன் ஷார்ட்ஸ் வீடியோவில், அதை நீங்கள் செக் அவுட் பண்ணலாம். அண்ட் அது இல்லாமல் இன்னும் ஒரு 3 புக் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது கவலம் அப்படின்ட்டு இந்த புக்கு. இதில் வந்து இன்னொரு சிறுகதைகளும் 17 குறுங்கதைகளுமே இருக்குது. கற்பனை அலைகள் இந்த புக்கில் வந்து 30 ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு. வெளியின் கைகள் அப்படின்ற இந்த புக்கில் தலை சிறந்த ஓவியங்கள் மற்றும் சிற்பங்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அண்டு வீடில்லா புத்தகங்கள் அப்படின்ட்டு ஒரு புக்கு. அண்டு புக்ஸுக்கும் எஸ் ராமகிருஷ்ணன் சாருக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. ஸோ பர்சனலாகவே எனக்கு தெரிஞ்சு எஸ் ராமகிருஷ்ணன் சார் ஒரு மிகப்பெரிய ரீடர். ஸோ அதுக்கப்புறம் தான் ரைட்டராக இருக்க முடியும். ஸோ அவரோட ரைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து அவர் என்னெல்லாம் புக்ஸ் எழுதியிருக்கார் அப்படின்றது தான் இந்த வீடில்லா புத்தகங்கள். அண்டு கவிஞனும் கவிதையும். ஸோ நிறைய நமக்கு தெரியாத கவிஞர்களை பற்றி இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருப்பாரு. அண்டு கோடுகள் இல்லாத வரைபடம். இந்த புக் எப்படின்னா ட்ராவலர்ஸை பற்றின ஒரு கைடு தான் இந்த கோடுகள் இல்லாத வரைபடம். தனிமையின் வீட்டிற்கு 100 ஜன்னல்கள் அப்படின்ற இந்த புக்கில் 17 ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு. ஸோ இந்த புக்ஸ்லாம் வந்து நான் தேசாந்திரி பதிப்பகமில் வாங்கின புக்ஸு. அண்ட் 4th கேட்டகரி வரலாறு, ஹிஸ்ட்ரி. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வாங்கின புக் என்ன அப்படின்னா எ ஷார்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்டு. அதாவது உலகம் ஆரம்பித்ததுலேருந்து இந்த இரா வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு வந்திருக்கு, ஒவ்வொரு இராலையும் நம்ம என்ன மாதிரி எவால்வ் ஆகிருக்கோம் அப்படின்றத ரொம்ப அழகாக ஷார்ட் எசேஸாக இந்த புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எனக்கு உலகத்தை பற்றி ரொம்ப ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த புக்கை நீங்கள் வாங்கலாம். என்னுடைய ஃபேவரட் மென் மிஸ்டர் அலெக்சாண்டர் தி கிரேட். ஸோ அவரை பற்றினா ஒரு குட்டி ஷார்ட் ஸ்டோரி தான் இந்த புக்கு, 50 கிரேட்டஸ்ட் லெட்டர்ஸ். ஸோ இந்த புக்கை வாங்குறப்போ ஒரு க்யூரியாசிட்டிலேயே வாங்கினேன். பிகாஸ் இந்த புக்கில் காந்தி ஹிட்லருக்கு எழுதின லெட்ரு, காந்தி வின்ஸ்டன் சர்ச்சிலுக்கு எழுதின லெட்ரு, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நியூயார்க் டைம்ஸ்க்கு எழுதின லெட்டர் அப்படின்ட்டு இந்த மாதிரி 50 கிரேட்டஸ்ட் லெட்டர்ஸ் இந்த வேர்ல்டோட ஒரு கம்ப்ளீட் எடிஷன் தான் இந்த ஷார்ட் புக். அண்ட் தென் த டீச்சிங்ஸ் ஆஃப் புத்தா. இந்த புக்கு ஆக்சுவலாக இந்த புக் ஸ்டோரில் இருந்தவர் எனக்கு சஜஸ்ட் பண்ண புக்கு. இதை பற்றின எந்த ஐடியாவுமே எனக்கு இல்லை. ஸோ ஹேவ் டு ரீட் திஸ். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய கேட்டகரி என்ன அப்படின்னா ஸ்டாய்சிசம். ஸ்டாய்சிசம்லேயே ரொம்ப ஃபேமஸான புக் என்ன அப்படின்னா மெடிடேஷன்ஸ் பை மார்கோஸ் ஆர்லியஸ். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் புக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த புக்கில் வந்து நிறைய கோட்ஸ் அண்டு எஸ்ஏஸ் நான் படிச்சிருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக நான் அந்த புக் ரீட் பண்ணதில்லை. ஸோ அதுக்காக இந்த புக் வாங்கினேன். ஸ்டாய்சிசம் அப்படின்னு வந்துட்டாலே இந்த ஒரு பர்சனை உங்களால் நெக்லெக்ட் பண்ணவே முடியாது. அது யார் அப்படின்னா ரெயின் ஹாலிடே. அவர் எழுதின தி டெய்லி ஸ்டாய்க்ஸ் அப்படின்ற இந்த புக் வாங்கினேன். எபிக்டிட்டஸ் இவர் யார் அப்படின்னா ஒன் ஆஃப் த கிரீக் ஃபிலாசபர். இவருமே ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் ஆஃப் ஸ்டாய்க் ஃபிலாசபி. ஸோ அவர் எழுதின எ மேனுவல் ஃபார் லிவிங் அப்படின்ற இந்த புக்கே வாங்கியிருக்கேன். ஸோ இந்த 3 தான் ஸ்டாய்சிசமில் நான் வாங்கின புக்ஸு. அண்ட் 6th நம்ம பார்க்கக்கூடிய கேட்டகரி என்ன அப்படின்னா பாலிடிக்ஸ். வாட் இஸ் மார்க்சிசம் அண்டு நான் நாத்திகன் ஏன் பை பகத்சிங். இந்த வாட்டி நான் ஏன் பொலிட்டிக்கல் வந்து 2 புக் மட்டும் வாங்கினேன் அப்படின்னா சென்னை புக் ஃபேரில் அதிகமாக சேல் ஆகிற புக்ஸ் என்ன கேட்டகரினா பொலிட்டிக்கல் புக்ஸ் தான். பிகாஸ் அவ்வளோ கேட்டகரிஸ், அவ்வளோ புது புக்ஸு பொலிட்டிக்கலில் சென்னை புக் ஃபேரில் ரிலீஸ் ஆகும். ஃபிக்ஷனு, செல்ஃப் ஹெல்ப்பு, பிஸ்னஸ் புக்ஸ் இது எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 to 4 years கம்ப்ளீட்டாக பொலிட்டிக்கல் புக்ஸ் மட்டுமே படிச்சுட்டு இருந்தேன். ஸோ எனக்கு அதிலிருந்துலாம் எனக்கு ஒரு பிரேக் வேணுன்றதுனால தான் நான் அவ்வளோக்கா பொலிட்டிக்கல் புக்ஸ் இப்போ எடுக்கிறதில்ல. ஃபஸ்ட்டு ஒரு 2 ரீரீட்காக தான் இந்த 2 புக்ஸ் நான் எடுத்திருக்கேன். தென் 7th நம்ம பார்க்கக்கூடிய கேட்டகரி என்ன அப்படின்னா ஃபிக்ஷன். ஃபிக்ஷனில் ஃபஸ்ட்டு மெட்டமார்ஃபசிஸ். ஸோ மெட்டமார்ஃபசிஸ் வந்து ஃப்ரான்ஸ் காஃபா எழுதின புக்கு. புக்கோட கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து நம்ம சேனலே போஸ்ட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். அண்ட் எத்தனை வாட்டி படித்தாலுமே போர் அடிக்காத ஒரு புக் அப்படின்னா இந்த மெட்டமார்ஃபசிஸ். ஒரு சிங்கிள் சிட்டிங்கில் இந்த புக்கை நீங்கள் முடிச்சிடலாம். அவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லான புக்கு. நான் வச்சுருந்த புக்கை வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் கிஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இன்னொரு காப்பி எனக்கு வேணுன்றதுனால இந்த புக் வாங்கினேன். அண்ட் தென் ஆடு ஜீவிதம். ஸோ கோட் லைஃப் அப்படின்னு இந்த படம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம்.
இந்த படம் நான் பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த புக் படிக்கணும்னு எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. தென் இந்த மாதிரி சர்வைவல் ஃபிக்ஷன் நான் இது வரைக்கும் படித்ததில்லை. இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே இந்த புக்கை வாங்கியிருக்கேன். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய கேட்டகரி என்ன அப்படின்னா சயின்ஸ் ஃபிக்ஷன். இந்த சயின்ஸ் ஃபிக்ஷனில் நான் ஒரே ஒரு புக் தான் வாங்கினேன். அண்ட் அந்த புக்கு என்ன அப்படின்னா த மோஸ்ட் இன்ஸ்பைரிங் சயின்ஸ் ஃபிக்ஷன் புக் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ற இந்த புக் தான். அண்ட் இந்த புக்கை அரவிந்த் சுவாமி சார் சஜஷன் பண்ணியிருந்தார். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காகவே இந்த புக்கை நான் யோசிக்காமல் வாங்கிட்டேன். தி செல்ஃபிஷ் ஜீன் பை ரிச்சர்ட் டாக்கின்ஸ். இந்த புக்கில் இருக்க இன்டெக்ஸை படிச்சுட்டே எனக்கு வந்து மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குது. டெஃபினட்டாக இந்த புக்கோட ரிவ்யூ கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும். அண்ட் தென் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நான் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய புக்ஸ் வாங்கலை. ஒரே ஒரு புக் தான் வாங்கினேன். ஹார்வர்ட் பிஸ்னஸ் ரிவ்யூவில் இருந்து HBR at 100. ஸோ ஹார்வர்ட் பிஸ்னஸ் ரிவ்யூவிலேருந்து ரிலீஸ் ஆன டாப் 100 எஸ்ஏஸோட கலெக்ஷன் தான் இந்த புக்கு. இந்த புக்கில் இருந்து மார்க்கெட்டிங்னா என்ன, டிசைன்னா என்ன, ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜினா என்ன, ஸோ லீடர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்ட் நம்பர் ஆஃப் டைட்டில்ஸோட பவர்ஃபுல் எஸ்ஏஸ் இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இந்த வருஷம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு புக்கே போதும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 50 புக்ஸ் தான் நான் 48 சென்னை புக் ஃபேரில் வாங்கின புக்ஸு. அண்ட் இதிலேருந்து நான் எந்த புக்கை ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ணணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இங்க் அண்ட் திங்க் புக் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடத்திட்டு வரேன். ஸோ அதுக்கான வாட்ஸ்அப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம சேனலோடைய இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் புக் ரிவ்யூஸ் அண்ட் புக் ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு மறக்காமல் நம்ம நார்கோடெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.